அண்மைச் செய்தி. போச்சம்பள்ளியில் பிரபல நகைக்கடையின் ஷட்டரை உடைத்து கொள்ளை முயற்சியில் இளைஞர் ஒருவர் ஈடுபட்டிருக்கிறார். நகைக்கடை அருகே உள்ள வங்கியின் பாதுகாவலர் இருந்த நிலையில் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட இளைஞரை கையும் களவுமாக காவல்துறையினர் பிடித்திருக்கின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் நகைக்கடையில் புகுந்த கொள்ளையரை காவல்துறையினர் கையும் களவுமாக பிடித்திருக்கின்றனர். நகைக்கடையை சுற்றி வளைத்து கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட இளைஞரை காவல்துறையினர் கையும் களவுமாக பிடித்திருக்கின்றனர். பிடிபட்ட நபரிடமிருந்து கார், லேப்டாப், வெல்டிங் மிஷின் உள்ளிட்ட பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். போச்சம்பள்ளியில் பிரபல நகைக்கடையின் ஷட்டரை உடைத்து கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட நபர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கணேஷ் இணைப்பில் இருக்கிறார். கணேஷ், கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட கொள்ளையரை காவல்துறையினர் எவ்வாறு கைது செஞ்சாங்க? முதற்கட்ட விவரத்தை பதிவு பண்ணுங்க. வணக்கம் பிரியதர்ஷினி. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி பகுதியில் உள்ள பிரபல நகைக்கடை பாஸ்கர் அப்படிங்கிற பேரில் ஒரு நகைக்கடை இயங்கி வருது. இந்த நகைக்கடையில் இரவு நேரத்தில் அந்த நகைக்கடை வெல்டிங் வைக்கப்பட்டிருக்கு. வெளிச்சம் அருகே உள்ள ஐசிஐசி பேங்கினுடைய இரவு காவலர் சக்கரவர்த்தி அவருடைய சிசிடிவி கேமராவில் பார்த்துருக்கிறாரு. இதையடுத்து அவர் என்ன பண்றாரு, போச்சம்பள்ளி காவல் நிலையத்துக்கு தகவல் அளிக்கிறாரு. இந்த நகைக்கடையில வெளிச்சம் வருது, என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதையடுத்து போச்சம்பள்ளி காவலர்கள் என்ன பண்றாங்க, அந்த நகைக்கடையை சுத்தி பாக்குறாங்க. அதுக்குள்ளாக அந்த நகைக்கடையில திருட நகைக்கடையை ஓட்ட போட்டு உள்ள போயிட்டு இருக்கிற. அப்படி அப்புறமா லோக்கல்ல இருக்கிற பர்சனு இன்னும் மற்ற காவலர்கள் எல்லாரும், நிறைய காவலர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த நகைக்கடையை சுற்றி வளைச்சிருக்கிறாங்க. வளைச்சு அந்த திருடங்கிட்ட பேசியிருக்கிறாங்க. நாங்க காவலர்களை தான் வந்திருக்கிறோம், நீங்க நகைக்கடையை எதிர்க்க முடியாது, நீங்க வெளியே வாங்க அப்படின்னு சொல்லும் போது அவர் இல்ல நீங்க வேற யாரோ பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அவங்க நகைக்கடை ஓனர் சிசிடிவியில பார்த்து, நீ கொடை வச்சு மாஸ்க் எல்லாம் போட்டு மறைச்சிருக்கிற, நாங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்படின்ற பிறகு கொடையெல்லாம் போட்டுட்டு கையில இருக்கிற நகையெல்லாம் உள்ள போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த ஓட்ட வெளியே வராரு. அவர் பாதுகாப்பா போலீசார் பிடிச்சு கொண்டு போய் விசாரணை மேற்கொண்டுட்டு வராங்க. அவருடைய உள்ளாடையில 3 பவுன் மட்டும் நகையை வச்சிருக்கிறாரு. கல்லாவில ஒரு 300 ரூபாய் பணம் மட்டும் எடுத்திருக்கிறாரு. மற்ற மூட்டை கட்டி வச்சிருந்த நகையெல்லாம் எடுத்து நகைக்குள்ளேயே போட்டுக்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் நாகலட்சுமி, டிஎஸ்பி பிருத்திவிராஜ் சவுகான் ஆகியோர் இப்ப அவர் பிடிச்சிட்டு தீவிர விசாரணை மேற்கொண்டு வராங்க. பிரியதர்ஷினி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கணேஷ்.